ஹலோ மனசாட்சியன்ஸ் மக்களே, மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளையிலேருந்து ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்குது, வரவேற்கிறோம். இதில் என்ன கவலைன்னா, நான் இப்போ சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த என் பூர்வீகம் எல்லாமே திருப்பூர் அப்புறம் சேப்பாக்கத்தில் தான் நான் வளர்ந்ததெல்லாம். அப்புறம் ஸ்கூலிங் காலேஜெலாம் எங்கள் அப்பா அம்மா பிறந்ததெல்லாம் திருப்பூர், நான் பிறந்தது சேப்பாக்கம். இந்த சேப்பாக்கத்தில் பிறந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் சென்னையில் நடக்க போகுது நாளைக்கு. இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட்டு போச்சு. ஸோ நான் ஹானரபிள் கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லா கரண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி நீங்கள் அங்கே வச்சுக்கிறீங்க, நல்லா ஓகே. இருந்தாலும் ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் கரண்ட்டை கொடுங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கெலாம் கரண்ட் இருந்தால் தான். எங்கள் வீட்டில் இன்வெர்ட்ரு கிடையாது. நான் மிடில் கிளாஸ் பாய், நான் ஏழை வீட்டு பையன், சரிங்களா? மிடில் கிளாஸ், சரிங்களா? கரண்ட்டு பிடுங்கிடாதீங்க, ஓகேவா? ரொம்ப கொஞ்சம் ஒரு 1/2 10 நிமிஷம் பிடிங்க, போட்டுருங்க. ஸோ வீடியோ நீங்கள் அந்த வீடியோ பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னு ஒரு பயத்தில் அழுதுங்க உட்காந்து. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ கரண்ட்டு ஐபிஎல் டைம் வேறு வந்துச்சு. போன வருஷமே நல்லா பிடுங்குனீங்க. நான் எந்த கட்சியும் இதில் பேசலை, எந்த இதையும் பேசலை, பொதுவாக சொல்கிறேன், சாமானியன் மனிதனாக சொல்கிறேன். ஸோ கரண்ட்டு ஏன்னா அந்த ஸ்டேடியமோட லைட்டு அவ்வளோ பயங்கரமாக வலிக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வோல்டேஜ் ஏசி 2000 வாட்ஸு, 2500 வாட்ஸு. ஹீட்டரு ரெண்டாவது, நம்ம வாட்டர் ஹீட்டர் குளிக்கிறோம்ல சுடு தண்ணி, 1800 வாட்ஸு. மூணாவது ஃப்ரிட்ஜு, டிவி, ஃபேன், இதெல்லாம் வரும். இது எல்லாத்தையோட அதிகம் எது தெரியுமா? அந்த ஸ்டேடியமில் இருக்கிற அந்த பெரிய லைட்டு. ஒரு டசனில் கிட்டத்தட்ட ஒரு 35 45 லைட் இருக்கும் அதில். ஸோ அவ்வளோ கரண்ட்டு, ஒரு ஏரியா, ஒரு சிட்டியோட கரண்ட்டே வலித்து அந்த லைட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபுல் பிரைட்னஸ் வரும் மேட்ச்சில். ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். அவ்வளோ கரண்ட்டை வலிக்கும். ஸோ அதனால் கரண்ட்டை வலிக்கும் போது அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரிப்ளிகேன், இப்போ நான் சேப்பாக்கத்தில் இருக்குன்னா ட்ரிப்ளிகேனு, ராயப்பேட்டா, சேப்பாக்கம், இந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன வீட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் கரண்ட்டை பிடுங்கிட்டு நமக்கு இருக்க வேண்டிய கரண்ட்டை கொஞ்சம் ஸ்டேடியமுக்கு கொடுப்பாங்க. ஸோ கரண்ட் ப்ராசஸ், எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ் இதுக்கு பேர். ஸோ கரண்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கரண்ட்டு போச்சு. இப்போ தான் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு கரண்ட் எடுத்துட்டாங்க. நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது இல்லை. ஸோ அந்த லைட்டுக்கு ஹை பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். அதனால் எங்கள் வீட்டில் என் வீடு இல்லை, என் ஏரியாவே மொத்த கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ கரண்டெல்லாம் இப்போ எங்கள் கரண்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கொஞ்சம் ஹானரபிள் கவர்மெண்ட்டை கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கரண்ட்டை கொடுத்துருங்க. ஏன் கஷ்டத்து மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். கரண்ட் இல்லைன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வேலையே ஓடாது, சாப்பாடு சமைக்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, ரிலாக்ஸேஷனாக இருக்க முடியாது. வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், சின்ன பசங்க, குழந்தைங்க, இவங்களெல்லாம் சர்வே பண்ண முடியாது கரண்ட் இல்லாமல் இருந்தால். ஸோ வேலை ஓடாது, எந்த வேலையும் நடக்காது. ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் ஃபார் மை செல்ஃப், ஐ எம் டாக்கிங் ஃபார் மை பீப்புள். ஸோ கரண்ட்டை கொஞ்சம் கொடுத்துருங்க. சீக்கிரமாக போச்சுன்னா சீக்கிரமாக வந்துடுங்க. ஹானரபிள் கவர்மெண்ட், தேங்க்யூ. ஸோ நாளைக்கு இப்போ ஐபிஎல் கேப்டன் யார்? சென்னைக்கு முன்னால் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தோனி அண்ணன் இப்போ கேப்டன்சியில் கிடையாது. ருத்ராஜ் கைக்வாட் சென்னைக்கு. மும்பைக்கு எங்கள் தலைவன் ரோஹித் சர்மா. இந்த சென்னையில் நம்ம தலை தோனி, ரோஹித் சர்மா. மும்பையில் அப்புறம் பெங்களூரில் என் தானே தலைவன் விராட் கோலி. இவங்க 3 பேர் கேப்டன்சியே இந்த வருஷம் ஐபிஎல் இல்லை. எல்லா புது முகங்கள். சென்னைக்கு ருத்ராஜ் கைக்வாட், ஆர்சிபிக்கு ஃபேஃப் டு பிளஸிஸ் போன வருஷமே வந்துட்டார். மும்பைக்கு இப்போ இந்த வருஷம் புதுமுகம் ஹார்திக் பாண்டியா. குஜராத்தில் கேப்டன் பண்ணி 2022 ஒரு கப் அடிச்சிட்டாப்புல. அதனால் இப்போ போட்டிருக்காங்க இவரை. போதும் போட்டுக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் போன வருஷம் காயம், அதில் நிதிஷ் ராணா போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டார் கொல்கட்டாவுக்கு. 4 டீம் ஆச்சா, சென்னை, ஆர்சிபி, கொல்கட்டா, மும்பை, லக்னோ வழக்கம் போல் கேஎல் ராகுல் தான் 5. சன்ரைசர்ஸ் ஏடன் மார்க்ரம் போட்டுட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல்லே அதிக தொகை பெற்ற பேட் கமின்ஸ், அவர் தான் இந்த வாட்டி கேப்டனாக போட்டிருக்காங்க, 6. பஞ்சாப் போன வருஷம் ஷிகர் தவான், இந்த வருஷமும் ஷிகர் தவான் தான். ஷிகர் தவான் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கனால இப்போ ஜிதேஷ் சர்மாவை கேப்டனாக போட்டிருக்காங்க, வைஸ் கேப்டனு. 5, 6, 7. அப்புறம் ராஜஸ்தான் வழக்கம் போல் சஞ்சு சாம்சன் தான்.
அவங்க ஏற்கனவே 1 டைம் சாம்பியன். அடுத்தது வந்து யாருன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டேன். 8 டீம், இன்னும் 2 டீம் இருக்கேன். ராஜஸ்தானு, சன்ரைசர்ஸு, டெல்லி. நம்ம ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுத்துட்டாரு. போன வருஷம் டேவிட் வார்னர் இருந்தாப்புல, இந்த வருஷம் ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுக்குறாரு. ஒத்த கையில் இட்ஸ் த ஒன்லி ஒன் இண்டியன் டு ஹிட் 6s இன் ஒன் ஹேண்ட்ரா. இப்படி அடிப்பான்டா என் தலைவன் ரிஷப் பண்ட். அந்த ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு கம்பேக் கொடுப்பாரா ரிஷப் பண்ட். இப்படி அடிப்பாரா லெஃப்டில் 6. பும்ரா பால்ல வெங்கடேஷ் ஸ்டேடியம்ல பும்ரா பால்ல போட்டு இப்படி ஒத்த கையில் அடிச்சான்டா 6 ரிஷப் பண்ட். தலைவா வெயிட்டிங்கா, வாயா கம்பேக் கொடு. ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்து கம்பேக் கொடு. எல்லாமே சொல்லிட்டேன்ல. டெல்லி, கொல்கட்டா, லக்னோ, மும்பை, ராஜஸ்தான், சன்ரைசர்ஸ், வேற சென்னை, ஆர்சிபி, மும்பை, கொல்கட்டா, சன்ரைசர்ஸ், லக்னோ, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான். இன்னும் ஒரு டீம் இருக்குங்க. ஐயோ இன்னும் ஒரு டீம் என்னது? கொல்கட்டா சொல்லிட்டேன், சன்ரைசர்ஸ் சொல்லிட்டேன், டெல்லி சொல்லிட்டேன், ராஜஸ்தான் சொல்லிட்டேன், லக்னோ சொல்லிட்டேன், மும்பை சொல்லிட்டேன், சென்னை சொல்லிட்டேன், ஆர்சிபி சொல்லிட்டேன். வேற யாரு? ஜிடிக்கு வந்து நம்ம சுப்மன் கில். குஜராத் மறந்துட்டியாடா டே? ஜிடிடா, குஜராத் தாண்டா ஐபிஎல் நடத்துது. அவங்கள போய் மறந்துட்டோமேடா. சை, ஜிடி ஹே, சுப்மன் கில் ஹே, யங்கஸ்ட் கேப்டன்ரா ஐபிஎல். சுப்மன் கில் வரவேற்கிற. ஏற்கனவே 1 டைம் சாம்பியன் 2022 ராஜஸ்தானை போட்டு அடிச்சாங்க. ஸோ ஆல் த டீம், ஆல் த கேப்டன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் ஒரு புது டீம் கப்படிட்டோம். போதும், சென்னை 5 கப் அச்சிச்சு, மும்பை 5 கப் அச்சிச்சு, ராஜஸ்தான் 1 கப்பு, 11 கப், 11 சீசன் ஆச்சா. டெக்கன் சார்ஜஸ் 1, 12, சன்ரைசர்ஸ் 1, 13. வேற யாரு? குஜராத் 1, 14. கொல்கட்டா 2, 16. ஸோ கொல்கட்டா 2, சன்ரைசர்ஸ், டெக்கான் சார்ஜஸ் எல்லாம் ஒரு டீம் தான். ஸோ அதுவும் 2, 4 கப் அடிச்சிட்டாங்க. சென்னை 5, 9, மும்பை 5, 14, ராஜஸ்தான் 1, 15, குஜராத் 1, 16. சரி, இது 17வது வருஷம். 2008 லைஃப்ல இருந்தா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 10 வருஷம். 18, 19, 20, 21, 22, 23, 24. 17வது சீசன் இப்ப வரப்போகுது நாடி. இந்த 17வது சீசன்ல புது டீம் கப்படிக்கணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மாஷா அல்லாஹ், மை ஃபாதர் இன் ஹெவன் ஜீசஸ் கிரைஸ்ட், எனது அன்பே சிவம், எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். புது டீம் அடிக்கணும். டெல்லி அடித்தாலும் சூப்பர் தான், பஞ்சாப் அடித்தாலும் சூப்பர் தான், ஆர்சிபி அடித்தாலும் சூப்பர் தான். ஆனால் ஆர்சிபி அடித்தே ஆகணும். எல்லா பிளேயரும் நல்ல பிளேயர் தான் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் அடிச்சிருங்க.